in procession. முதல் தேரிலே புனித மிக்கேல் சமணசானவர் பவனி வருகிறார். First palki, Saint Michael Arge. In the second car, Saint Sebastian is coming in procession. இரண்டாவது தேரிலே புனித செபஸ்தியார் பவனி வருகிறார். Second palki, Saint Sebastian Arge. In the third car, Saint Anthony is coming in procession. மூன்றாவது காரிலே புனித அந்தோனியார் பவனி வருகிறார். நன்றாக வழிவிட்டு ஒதுங்கி நில்லுங்கள். தேர் வருவதற்கு நீங்கள் இடையூறாகி இருக்க வேண்டாம். நன்றாக வழிவிட்டு ஒதுங்கி நில்லுங்கள். உபயதாரர்கள் உடனடியாக வந்து கொண்டே இருங்கள். In the fourth car, Saint Joseph is coming in procession. நான்காவது தேரிலே புனித சூசையப்பர் பவனி வருகிறார். Fourth palki, Saint Joseph Arge. पालकी में इक्वल कैप रखिए. உபயதாரர்கள் தயவு செய்து வந்து கொண்டே இருங்கள். நீங்கள் தான் இன்றைய நாளை சிறப்புறச் செய்ய வேண்டும். நிச்சயமாக அதை சரியாக செய்வீர்கள். எனவே உங்களை சாராதவர்கள் யாராவது இருந்தால் ஒதுங்கி நிற்க சொல்லுங்கள். அப்படியே போய்கிட்டே இருங்க. சந்தோஷம், எல்லாம் போய்கிட்டு இருக்கீங்க. வெரி குட். அப்படியே வியாகுல மாதா கோயிலுக்கு அந்த பக்கம் போயிருங்க. அந்த பெரிய தேருக்கு முன்பாக நிறைய பேர் அங்கே பாருங்கள் ஒதுங்குறீங்க. அப்படியே அப்புறம் பாருங்கள் எல்லாரும் ஒதுங்கி நிற்பாங்க. அப்புறம் இப்படி தேர் கிளம்புறது நீங்கள் தான் நீங்கள் இடையூறாக இருக்கக்கூடாது. போய்கிட்டே இருங்க. அப்படியே போய்கிட்டே இருங்க. வியாகுல மாதா பக்கம் போங்க. நிச்சயமாக இது உங்களுடைய உபயம். நீங்கள் தான் சிறப்புற செய்யணும். எல்லாரும் அங்கே முன்னாடி நின்றுட்டு இருந்தீங்கன்னா எப்படி தேர் வருவதற்கு நீங்கள் இடையூறாக இருக்கக்கூடாது. In the fifth car, Our Lady of Good Health is coming in procession.
ஐந்தாவது தேரிலே புனித ஆரோக்கிய அன்னை பவனி வருகிறார். Fifth palki, Our Lady of Good Health Arge. தூய் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இறைவனின் நிறை ஆசீர் திருத்தேர்ப்பவனியின் கருத்தென்ன, அது நிறைவேற்றப்பட வேண்டிய முறை என்ன என்று நமது தாயாகிய திருச்சபை நமக்கு எடுத்து கூறியிருக்கிறது. திருப்பவனி அடக்க ஒடுக்கத்தோடு நடைபெற வேண்டிய ஒரு பக்தி முயற்சி. அது நமது திருமறையின் சுடர் விளக்காகவும் தவத்தின் அடையாளமாகவும் ஜபத்திற்குரிய எல்லையற்ற வல்லமையின் எடுத்துக்காட்டாகவும் விளங்க வேண்டும். அன்னையின் திருத்தேர் கோவிலுக்கு முன் வந்து நிற்கிறது. எல்லோரும் பக்தியோடு அமைதியிலே ஜெபியுங்கள். மானிடர் மனத்தில் இறை நம்பிக்கை பெருக, கிறிஸ்துவின் அன்பு அனைவரையும் ஆட்கொள்ள, நாடுகளிடையே அமைதி நிலவ, மக்களிடையே அன்பு பெருக, நம் உடலும் உள்ளமும் நலம் பெற, நமது குடும்பங்கள் செழிக்க, சமூக வாழ்வும் பொருளாதார வாழ்வும் உயர நாம் அனைவரும் உருக்கமாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். சந்திரனைப் போல் அழகு வாய்ந்தவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், போர்முனையில் அணிவகுத்து நிற்கும் படையைப் போல் அச்சம் தருகின்றவராய், விடியற் காலை போல் அதோ எழுந்து வருகின்றவர் யார்? என் ஆன்மா ஆண்டவரை பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைந்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்ப. ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து உள்ளார். வலியோரை அரியணையிலிருந்து அகற்றியுள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சந்திரனைப் போல் அழகு வாய்ந்தவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், போர்முனையில் அணிவகுத்து நிற்கும் படையைப் போல் அச்சம் தருகின்றவராய், விடியற் காலை போல் அதோ எழுந்து வருகின்றவர் யார்? ஜென்ம பாவமின்றி உற்பவித்த மரியாயே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பிதாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவரே, உமது தாயாகிய மிகவும் பரிசுத்த கன்னிகையை எங்களுக்கும் தாயாகவும்
உம்மிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவராகவும் நியமிக்க திருவிழமானீரே. உம்முடைய வரங்களை தேடி உம்மை நாடி வருபவர்கள் அனைவரும் அவர் வழியாக அவற்றை பெற்று மகிழுமாறு அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய மாதாவே, எங்கள் இந்திய நாட்டிற்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய மாதாவே, உலக சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளும். Our Lady of Health வேளாங்கண்ணி, Pray for us. Our Lady of Health வேளாங்கண்ணி, Pray for India. Our Lady of Health வேளாங்கண்ணி, Pray for the peace in the world. இப்பொழுது அன்னையினுடைய திருத்தேரானது புனிதம் செய்யப்படவிருக்கிறது. The car of Our Lady of Good Health is going to be blessed. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. இறைவா, புனித ஆரோக்கிய அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதியும். இத்திருத்தேர் பவனி வரும் இடமெல்லாம் இறை ஆற்றல் செயல்படுவதாக. இத்தேரினை காணும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்களில் உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. புனித ஆரோக்கிய அன்னை உம்மிடம் பரிந்து பேசி எங்கள் வீட்டுக்கு வேண்டிய ஒற்றுமை, சமாதானம், எங்கள் நாட்டுக்கு வேண்டிய வளமை, மகிழ்ச்சி, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள், பொருள், நீடிய ஆயுள் ஆகியவற்றை உம்மிடமிருந்து பெற்று தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களது வலது கரங்களை உயர்த்தி உங்கள் குரலொளி விண்ணை தொட அனைவரும் சப்தமாக சொல்லுங்கள். மரியே வாழ்க, ஆவே மரியா, ஆவே மரியா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்னை மரிமே, அன்னை மரிமே, கண்ணல் சுவைத்தே நம்முதே கன்னி மரியாயே, கன்னி மரியாயே, வண்ண வண்ணலே மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே, கண்ணல் சுவைத்தே நம்முதே கன்னி மரியாயே, கன்னி மரியாயே, வண்ண வண்ணலே மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே.
கண்ணல் துவைத்தே நம்முதே கன்னி மரியாயே கன்னி மரியாயே வண்ண வண்ண லீலி மலர் ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, அன்னையின் தேர்ப்பவனியிலே பங்கெடுக்கிற அன்னையின் பக்தர் அனைவரையும் அன்னை மரியாள் வழியாக இயேசு உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். பவனி வருகிற பொழுது வங்கக்கடல் தாளாட்ட, அலைகள் மத்தியிலே மக்கள் அலையலையாய் கலந்து செல்ல, அன்னையை தரிசித்தவாறு ஓரங்களில் இருந்து, அன்னையே எங்களை நீர் கண்கொள்ள மாட்டாயா, எங்கள் குடும்பங்களை நீர் காத்து வர மாட்டாயா, எங்கள் இயக்க பெருமூச்சுக்களை எல்லாம் நீர் காத்து வருவாயா, எங்களுக்கெல்லாம் வழி பிறக்காதா என்று மழையோடு மழையாக மக்கள் தேரினையும் சப்பரங்களையும் பவனியாக எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவன் எப்பொழுதுமே யாரெல்லாம் கடவுளை நாடி தேடி ஓடுகிறார்களோ, இறைமகனை பெற்ற தாயை நோக்கி ஓடுகிறார்களோ, அவர்களுக்கு அபரிவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். பல ஆண்டுகளாக ஆரோக்கிய அன்னையுடைய திருத்தலத்திலே வந்து கூடி ஒவ்வொரு ஆண்டும் அன்னையுடைய தேர்ப்பவனியிலே கலந்து கொள்ள வேண்டும், அந்த தேர்ப்பவனிக்கு செல்லுகிற பொழுது நானும் ஒருவனாக நடக்க வேண்டும் என்று ஏக்கத்தோடும் பெருமூச்சோடும் வருகிற ஒவ்வொரு மக்களும் ஏதோ தேரினை தாங்கியவாறு தூக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தூக்குகிற பொழுதும், அன்னையே எங்கள் சுமைகளை உமக்கு கொடுக்கிறோம், நாங்கள் எங்கள் சுமைகளை உமக்கு கொடுத்து நாங்கள் பவனியாக வருகிற பொழுது, அந்த பவனிகளை பங்கெடுக்கிற பொழுது எங்களுக்குள் பெருமகிழ்ச்சியும் மற்றற்ற மகிழ்ச்சியும் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்க நம்புகிறோம். தாயே, உமது பாதத்திற்கு வந்து ஏதோ இந்த தேரிலே பவனியாக வருகிற பொழுது, இந்த பவனிகளை நாங்கள் பங்கெடுக்கிற பொழுது ஆரோக்கிய தாயானவள் அவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு ஆண்டும் வெளியிலே உலாவ வருகிற பொழுது அன்னையொரு ஆசீர் இத்திருத்தலத்தில் இருக்கிற இடங்கள் மட்டுமல்ல, இந்த தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகளிலே இருக்கிற எல்லா இடங்களிலும் ஆரோக்கிய தாயானவள் தன்னுடைய ஆசிரை பொழிந்து கொண்டுதான் இருக்கிறார். யாரெல்லாம் தொலைக்காட்சி வழியாக இணையதளம் வழியாக அன்னையை தரிசித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் அன்னை மரியாள் தன் மகன் வழியாக ஆசிரை பொழிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆசீர் என்றும் உங்களோடு இருக்கும். அன்னையோடு சேர்ந்து பயணிப்போம். ஆண்டவனின் அருளை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம். என் அன்பு ஆரோக்கிய தாயே, முது மகன் வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதிப்பவளே, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள் இருந்து வாசம் செய்கிறவளே, எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் ஆசீர்வாதங்களால் நிரப்பும். எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் கொடும். நாங்கள் உம் பாதம் வந்திருக்கிறோம். எங்களை பேணி பாதுகாத்தருளும். ஆமேன்.
பவனியிலே பவனியாக வருகிற ஆரோக்கிய தாயானவள் பவனியிலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கின்றவள். பிரான்ஸ் தேசத்திலே லூர்து நகரிலே அந்த குகையிலே காட்சி கொடுத்த லூர்து அன்னையானவளை தரிசிக்க ஆயிரம் மக்கள் ஒவ்வொரு நாளும் போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஃபாத்திமாவிலே அன்னையை தரிசிப்பதற்காக ஒரு வீடே ஆலயமாக இருக்கிறது. அந்த ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் மக்கள் ஆயிரக்கணக்கிலே ஒன்று கூடுகிறார்கள். கீழே நாடுகளின் லூர்தாக இருக்கிற நமது வேளை நகரிலே ஆரோக்கிய தாயை ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து தரிசிக்கிறார்கள். காரணம் என்ன? காட்சிகள் வழியாக அன்னை அந்தந்த நாட்களிலே அந்தந்த ஆண்டுகளிலே உலக தேவைக்காக மக்களை மனமாற்றி கொண்டு வருவதற்காக, தன்பால் ஈர்ப்பதற்காக, கடவுளின் பக்கம் ஈர்ப்பதற்காக அன்னையானவள் காட்சி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். இன்றும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்று அன்னையானவள் காட்சி கொடுக்கிற பொழுது பால்கார சிறுவனுக்கும் மோர்க்கார சிறுவனுக்கும் போர்ச்சுகீசிய மாலுமிகளுக்கும் காட்சி கொடுத்த பொழுது அவருடைய வேண்டுதல்களெல்லாம் அன்னையே கொடுத்திருக்கிறார். அந்த அன்னையின் நன்றி காணிக்கையாக கட்டப்பட்ட ஆலயத்திலிருந்து அன்னையுடைய திருவுருவமானது எடுத்து தேரிலே வைக்கப்பட்டு ஆலய வளாகத்தை சுற்றியும் கடற்கரை சுற்றியும் பவனியாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த பவனியிலே பங்கெடுக்கிறோம். அன்னையுடைய அருளை பெறுவதற்காக பங்கெடுக்கிறோம். அன்னை எப்படிப்பட்டவள்? ஒவ்வொருவர் மீதும் அக்கறை கொண்டவள். மௌனத்தின் தாய். எதை சொன்னாலும் மௌனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எதையுமே அவசரப்படாமல் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவள். அவருடைய வாழ்விலே கபிரியேல் தூதர் காட்சி கொடுத்த பொழுது அங்கே ஆரவாரம் செய்யவில்லை. மௌனத்தால் ஏற்றுக்கொண்டால் ஏதோ ஆண்டவுடைய அடிமை என்று ஏற்றுக்கொண்டாள். புனித யோசேப்பு அன்னை மரியாளை அழைத்து கொண்டு பெத்லகேமிற்கு சொல்லுகிற பொழுது அங்கே மாட்டுத் தொழுவத்திலே குழந்தை இயேசுவை பெற்றெடுக்கிற பொழுதும் அங்கே மௌனித்தாள். அங்கிருந்து எகிப்திற்கு பயணிக்கிற பொழுதும் அன்னை மௌனித்தாள். ஆண்டவர் இயேசுவை உன் மகனுக்கு பேய் பிடித்திருக்கிறது, பிடித்து கட்டிவை என்று சொன்ன பொழுதும் அங்கும் மௌனித்தாள். அன்னையை பார்த்தவர்கள் அங்கே ஆண்டவர் இயேசு என் தாய் யார், என் சகோதரன் யார், என் சகோதரி யார் என்று கேட்ட பொழுது அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவனே என் தாயும் என் சகோதரனும் என் சகோதரியும் ஆவான் என்று சொல்லுகிற பொழுது அங்கே மௌனித்தாள். கல்வாரி பாதையிலே மௌனித்தாள். கல்லறையிலே மௌனித்தாள். அன்னை மௌனத்தால் சாதிப்பவள். மௌனத்தால் இறை திட்டத்தை ஏற்றுக்கொண்டவள். அந்த அன்னையுடைய அருளானது இங்கிருக்க ஒவ்வொருவருக்கும் மௌனத்தால் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் பேசுகிறோம், நாம் வேண்டுகிறோம், கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், கவலையோடு வேண்டுகிறோம், பொருளாதார வளர்ச்சிக்காக வேண்டுகிறோம். எல்லா நிலைகளும் வேண்டுகிற பொழுதும் அன்னை மௌனமாக காத்து கொண்டுதான் இருக்கிறாள். அவளுக்கு தெரியும் எப்பொழுது எதை யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்பொழுது மகிழ்ந்திருக்க வேண்டும் மக்கள் என்பது அவளுக்கு தெரியும். அவள் தருவாள், அவள் தருவாள் என் நம்பிக்கையோடு இந்த தேர்ப்பவனையிலே தொடர்ந்து பங்கெடுப்போம். என்ப அன்பு ஆண்டவரே, உமது தாய் வழியாக நாங்கள் ஜெபிக்கிற பொழுது அனைத்தையும் கொடுக்கிறீரே. நாங்களும் பல சூழ்நிலையிலே மௌனமாக இல்லாமல் கோபத்தோடும் நாங்கள் கத்தி இருக்கிறோம். எங்களை மன்னியும். தாயை போன்று நாங்கள் மௌனத்தால் வாழ்ந்து எல்லா நிலைகளிலும் கொடுக்க எங்களுக்கு அருள்தாரும். ஆமேன். வேளை நகரில் வீற்றிருக்கும் ஆரோக்கிய தாயே, விண்மீனை சூடி நிற்கும் விமலனின் தாயே,
தாயே விண்மீனை சூடி நிற்கும் விமலனின் தாயே போர்ச்சுகீசிய கைகளிலே தவழ்ந்திட்ட தாய் நீயே தத்தளித்த கடலினில் காத்திட்ட தாய் நீயே போர்ச்சுகீசிய கைகளிலே தவழ்ந்திட்ட தாய் நீயே தத்தளித்த கடலினில் காத்திட்ட தாய் நீயே மோர்கர சிறுவனில் பொங்கிட்ட தாய் நீயே உடவனின் காலினிலே உறுதி தந்த தாய் நீயே உமது பெருமைகளை ஊரெல்லாம் போற்றி பாடுதே உமது அதிசயத்தை விண்ணகம் வாழ்த்தி பாடுதே. ஆரோக்கிய பக்தர்களே, ஆண்டவரே சொல்லுகிறார், எல்லோரும் ஒன்றித்து வாழுங்கள் என்று. இதோ வேளை நகரானது எல்லா நாட்டு மக்களையும், எல்லா மொழி மக்களையும், எல்லா இனத்தவரையும் எந்த வேறுபாடு இல்லாமல் ஒன்று சேர்க்கின்ற ஒரு தலமாக, பேரருள் தரும் திருத்தலமாக அமைந்திருக்கிறது. இதோ இந்த பவனியிலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மொழியில் தத்துவ மொழியில் பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்கிற ஒரே ஒரு மொழி, ஆவே மரியா, மரியே வாழ்க. மரியே வாழ்க என்று ஒவ்வொரு நாவும் உச்சரிக்கிற பொழுது அங்கே ஓர் உணர்வாக ஒன்றிக்கிறார்கள். வேறுபாடுகள் இல்லை. எல்லோருமே ஆரோக்கிய தாயை தாயாக பார்க்கிறார்கள். தாயானவள் நமக்கு எல்லாம் தரக்கூடிய தாயாக இருக்கிறாள். தோளோடு தோள் சுமக்கின்ற தாயானவள், நம்மோடு பயணிக்கிற தாயானவள், நம்முடைய வேதனைகளிலும் சோதனைகளிலும் நம் மத்தியிலே வாழ்ந்து நம்மை அரவணைப்பவள், நாம் கீழே விழுகிற பொழுது தூக்கி விடுகிறவள் தான் நமது ஆரோக்கிய தாய். இந்த ஆரோக்கிய தாயை நோக்கி எத்தனாயிரம் மக்கள் ஒவ்வொரு நாளும் ஓடி வருகிற பொழுது அங்கே எந்த வேறுபாடும் இல்லை. என் தாய் இந்த திருத்தலத்தில் இருக்கிறாள், என் தாய் இவ் ஆலயத்தில் இருக்கிறாள், என் தாய் இக்கோயிலில் இருக்கிறார், என் இல்லத்தில் இருக்கிறார் என்று சொல்லி அவளை இத்திருவிழா நாட்களிலே காண்பதற்காக ஒரு நிமிடம் அன்னையின் அருள் கிடைக்காதா என்று பல நாட்களாக தவம் இருந்து, பல நாட்களாக நடந்து வந்து அன்னையை தரிசிக்கிறார்களே, அங்கே எந்த வேறுபாடும் அல்ல. அவர்கள் நடையிலே சோகம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், வலி இருக்கலாம். ஆனால் அன்னையுடைய முகத்தை பார்க்கிற பொழுது, அம்மா உன் இல்லம் வந்து விட்டேன், இந்த ஆண்டு எனக்கு வெற்றியின் ஆண்டாக மாறும் என்று நம்பிக்கையோடு வருகிறார்களே, அந்த நம்பிக்கையை ஆண்டவர் ஏறெடுத்து பார்க்கிறார். கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இம்மலையை பேர்ந்து கடலில் விழும் என்று சொன்னால் விழும் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அந்த தாயும் அந்த நம்பிக்கையை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். கானாவர் திருமணத்திலே, அந்த திருமண வைபவத்திலே அவர்களுக்கு அழகான ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். தண்ணீரை திராட்சை மாற்றுவதற்காக தன் மகளிடம் பரிந்து பேசினாள். அதற்காக பரிந்து பேசியவள் நாமக்காக ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக அன்னை பரிந்து பேசித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய குறைகளையும் நிறைகளையும் சொல்லுகிற பொழுது, அந்த அன்னைக்கு நன்றி சொல்கிற பொழுது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறாள். ஆண்டவனுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறாள். அந்த அன்னை ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிறவள், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவள். இந்த தாயை தாய்க்கெல்லாம் தாயாக இருக்கிறாள். திரு அவையின் தாயாக இருக்கிறார். எங்கே இறைமக்கள் ஒன்று கூடுகிறார்களோ அதுதான் திரு அவை. அந்த திரு அவையின் தாயாக இருக்கிற அன்னையானவள் நம் ஒவ்வொருவரையும்
ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வாதங்களால் நிரப்பிக் கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய பாதையில் நம்பிக்கையோடு பயணிப்போம். நம்பிக்கை கொடுக்கிற ஆண்டவர் இயேசு நமக்கு பூர்ண சுகங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்னையுடைய இந்த தேர் பவனிகளை பங்கெடுக்கிற பொழுது, நாம் கண்ணார காண்கிற பொழுது, கரங்களை குதித்து ஜெபிக்கிற பொழுது, அன்னை எல்லா நலங்களாலும் மகனிடம் பரிந்து பேசி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். நம்பிக்கையோடு பயணிப்போம். அன்னையே, உன் மகள் வழியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் பயணத்திலே நாங்களும் பயணிக்கிறோம். எங்களுடைய வாழ்வில் எல்லா நிலைகளிலும் நீரே எங்களுக்கு துணை இருந்து, தாய்க்கெல்லாம் தாயாக இருந்து எங்களை காத்து வழிநடத்துவீராக. ஆமென். தாயே நீ வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்க, மரியே நீ வாழ்க. வேளை நகரில் வீற்றிருக்கும் ஆரோக்கிய தாயே, விண்மீனை சூடி நிற்கும் விமலனின் தாயே. கவினொரு அழகியாய் வலம் வரும் தாய் நீயே, கலங்கிடும் மனதினில் நிம்மதி தரும் தாய் நீயே. கவினொரு அழகியாய் வலம் வரும் தாய் நீயே, கலங்கிடும் மனதினில் நிம்மதி தரும் தாய் நீயே. வேண்டிடும் தேவையை நிறைவேற்றும் தாய் நீயே. வேற்றுமை களைவதில் வீரமங்கையும் நீயே. உமது கருணையினை உள்ளம் மகிழ்ந்து பாடுதே. உமது பேரன்பினை மகிழ்ந்து நாளும் பாடுதே. வாழ்க வாழ்க வாழ்க, தாயே நீ வாழ்க. வாழ்க வாழ்க வாழ்க, மரியே நீ வாழ்க. வேளை நகரில் வீற்றிருக்கும் ஆரோக்கிய தாயே, விண்மீனை சூடி நிற்கும் விமலனின் தாயே. உமது அற்புதம் கண்டோ, உமது அன்பினில் திளைத்தோ. உமது அற்புதம் கண்டோம், உமது அன்பினில் திளைத்தோம். எமது நாயினிக்க நன்றி கூறுகின்றோம். எமது நாயினிக்க நன்றி கூறுகின்றோம். வாழ்க வாழ்க வாழ்க, தாயே நீ வாழ்க. வாழ்க வாழ்க வாழ்க, மரியே நீ வாழ்க. வேளை நகரில் வீற்றிருக்கும் ஆரோக்கிய தாயே, விண்மீனை சூடி நிற்கும் விமலனின் தாயே. அன்னையின் பக்தர்களே, அலை அலையாய் கடல் அலையாய் வந்து கொண்டிருக்கிற அத்தனை பக்தர்களும் ஏதோ இந்த தேர்ப்பவனியிலே பங்கெடுக்கிறார்கள். தேரோடு தேராய் வருகிறார்கள். தேரை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அருகில் இருந்து கொண்டு ஆவே மரியா மரியே வாழ்க என்று ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இதோ ஆலயத்தினுடைய அழகான ஒரு தோரணையாக
அழகாக வரிசையாக தூதருடைய சப்பரமும், புனித செபஸ்தியார் சப்பரமும், புனித அந்தோனியார் சப்பரமும், புனித யோசேப்புடைய சப்பரமும், புனித ஆரோக்கியனுடைய தேருமாக அழகாக வரிசை நிற்பதை பார்க்கிற பொழுது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இப்பவனியிலே பங்கெடுக்கிற பொழுது எத்துணை மகிழ்ச்சி, எத்துணை மகிழ்ச்சியோடு நாமெல்லாம் இருக்கிறோம். இதோ இந்த பவனியிலே நாம் பங்கெடுத்தோமே, அன்னையானவள் நமக்கு ஆசிரியை கொடுத்தவளே. அந்த அன்னை எப்படிப்பட்டவள் தெரியுமா? முதல் சீடனாக இருந்திருக்கிறாள், முதல் சீடத்தியாக இருந்திருக்கிறாள். குழந்தை இயேசுவை கருவறைகளில் சுமந்தது முதல் ஆண்டவர் இயேசு விண்ணேற்பமாகி அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் செல்லுவரை அல்ல, இன்றும் இயேசுடைய முதல் சீடத்தியாக இருக்கிறாள். அன்னையானவள் அவள் கொடுத்து சென்றதுதான் ஒரு ஆண்டவருக்கு ஒருவள் எப்படி சீடனாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து சொல்லிவிட்டு போயிருக்கிறாள். ஒன்று, அவள் கொண்டிருந்த ஜெப வாழ்க்கை. அவள் பிறந்தும் அவள் ஆலயத்தோடு ஒன்றித்துதான் வாழ்ந்திருக்கிறாள். அன்னை ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டே வாழ்ந்தவள். அது மட்டுமல்ல, உறவுகளையும் சந்திக்கின்றவள். உறவுகளை சந்திப்பதோடு மக்களோடு மக்களாக சீடர்களை அரவணைத்து கொண்டவள். ஆண்டவர் இயேசு இதோ உன் தாய் என்று தன் அன்புச்சன் ஒப்படைத்த பொழுது அந்த சீடரை தன் மகனாக ஏற்றுக்கொண்டு அவன் மகனையும் தன் வழியிலே அனைத்து சீடர்களையும் தன் அன்பால் ஈர்த்து கொண்டு அவர்களையும் வழிநடத்தியவர். இதோ அந்த அன்னையானவள் பவனியாக வந்து கொண்டிருக்கிறார். ஆலய முற்றத்திற்கு ஒவ்வொரு சப்பரமாக வந்து கொண்டிருக்கிறது. வருகிற பொழுது அனைத்தும் கடலை நோக்கி மீண்டுமாக சென்று மீண்டுமாக அது திரும்பும். எப்பொழுது அன்னையுடைய தேரானது ஆலய முற்றம் வந்த பிறகு முதல் தேராக அன்னையுடைய தேரானது பின்னுக்கு முதலில் சென்று கொண்டிருக்கிறது. தேர் தொடங்குகிற பொழுது முதலில் மிக்கேல் ஆண்டவர் தொடங்குகிறார். ஆனால் தேர் நிறைவடைகிற பொழுது அன்னையின் தேர்தான் கடைசி தேராக அமர்ந்து கொள்ளுகிறது. காரணம் என்ன? அன்னைதான் அனைத்திற்கும் முதல். அன்னைதான் முதலும் முடிவுமாக இருக்கிற இயேசுடைய வாரிசாக இருக்கிற முதல் சீடத்தியாக இருக்கிறாள். அந்த அன்னை வாழ்விலே நமக்கு கற்றுக் கொடுப்பதெல்லாம் ஆண்டவருடைய சீடனாக இருங்கள், என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தன்னலம் திறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின்பற்றட்டும் என்று சொன்ன இயேசுவின் வார்த்தை வழியிலே வாழ்ந்தவள்தான் அன்னை மரியாள். அவள் வழியிலே நாமும் பின் சொல்வோம், அன்னையின் அருளை பெற்றுக்கொள்வோம். Yara 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 Tandana tana tandana tana tandana tana na Tandana tana tandana tana tandana tana na hey மரியே நீ வாழ்க, மரியே நீ வாழ்க, அருள் நிறைந்த மரியே நீ எந்நாளும் வாழ்க. மரியே நீ வாழ்க, மரியே நீ வாழ்க, இயேசுவையே பெற்றெடுத்த தாயே நீ வாழ்க. வாழ்க வாழ்க தாயே, வாழ்க வாழ்க நீயே, வாழ்க வாழ்க தாய்மரியே நீ. வாழ்க வாழ்க தாயே, வாழ்க வாழ்க நீயே, வாழ்க
சிலுவையின் அடியினிலே எங்களின் தாயானீர், சிலுவையின் அடியினிலே எங்களின் தாயானே. உம்மை வாழ்த்தி போற்றுகிறோம் தாயே, எங்களை என்றும் காத்திடுவாய் நீயே. உம்மை வாழ்த்தி போற்றுகிறோம் தாயே, எங்களை என்றும் காத்திடுவாய் நீயே. வாழ்க வாழ்க தாயே, வாழ்க வாழ்க நீயே, வாழ்க வாழ்க தாய்மறி. அன்னையின் பக்தர்களே, இதோ அன்னையுடைய திருவுரமாகிய தேரானது ஆலய முற்றத்திற்கு திரும்பி வந்திருக்கிறது. அங்கிருந்து ஆலயுடையத்தினுடைய தேரடிக்கு சென்று கொண்டிருக்கிறது. அன்னையிடம் நோக்கி கரம் குவித்து ஜெபிப்போம், கரம் விரித்து ஜெபிப்போம். அன்னையே, நீர் எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்திருக்கிறீர், எங்களுக்கு ஒரு நல்ல சிடத்தனாக இருந்திருக்கிறீர், எங்களுக்கு தாயாக இருந்திருக்கிறீர், எங்களுக்கு எல்லா நலங்களையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறீர். பரிந்து வெசலாக இருக்கின்றீர், பணிவிடை புரிவலாக இருக்கின்றீர். முது கொடைகளெல்லாம் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறீர். நீரே இதோ தேரடிக்கு சென்று இதோ நீர் அங்கு இருந்து கொண்டு எல்லோருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டுவளாக இருக்கின்றீரே. இதோ நாங்கள் பயணித்த இந்த தேர் பாதையிலே எங்களோடு உங்களோடு நாங்கள் பயணித்திருக்கிறோம். எங்கள் பயணம் வெற்றியின் பயணமாக அமையும் என்று நீர் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர். எங்கள் கண்ணீரை நீ துடைப்பீர் என நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர். எங்கள் பொருளாதார வாழ்வின் மேம்பாட்டை கொடுப்ப நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர். நீர் எங்களுக்கு நோய்களை விடுதலை தருவீர் என நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர். நன்றி. உமக்கு புகழ் பாடுகிறோம், நன்றி புகழ் பாடுகிறோம். என்னாலும் புகழ் பாடிக்கொண்டு இருக்கிறோம். உமக்கு மட்டுமல்ல, உம் வழியாய் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு எல்லாம் தருகிறவர். உம் தாய் வழியாக ஒவ்வொரு நாளும் இத்திருத்தலத்திற்கு நாடி வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. வாழ்க வாழ்க தாயே, வாழ்க வாழ்க நீயே, வாழ்க வாழ்க தாய் மரியே நீ. மரியே நீ வாழ்க, மரியே நீ வாழ்க, அருள் நிறைந்த மரியே நீ எந்நாளும் வாழ்க. மரியே நீ வாழ்க, மரியே நீ வாழ்க, இயேசுவையே பெற்றெடுத்த தாயே நீ வாழ்க. தனனன தந்தனனா, தனனன தந்தனனா, தனனா தந்தனனா, தன்னனனா. நீ சென்ற இடமெல்லாம் மகிழ்ச்சியாலே நிரம்பிற்றே, சோர்ந்து போன சீடருக்கு நம்பிக்கை தந்தீரே. நீ சென்ற இடமெல்லாம் மகிழ்ச்சியாலே நிரம்பிற்றே, சோர்ந்து போன சீடருக்கு நம்பிக்கை தந்தீரே. கானாவூர் திருமணத்தில் குறைகளை நீக்கினீரே, கானாவூர் திருமணத்தில் குறைகளை நீக்கினீரே. தஞ்சமென்று ஓடி வந்தோம் தாயே, கைவிடாது காக்க வேண்டும் நீயே. தஞ்சமென்று ஓடி வந்தோம் தாயே, கைவிடாது காக்க வேண்டும் நீயே. வாழ்க வாழ்க தாயே, வாழ்க வாழ்க நீயே, வாழ்க வாழ்க தாய்மரியே நீ.